உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். துர்காமா, என்னடா செல்லம்? யுஎஸ்க்கு போக இருந்தனா போகாம திரும்ப வந்துட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுது? உங்ககிட்ட இருந்து என்னை யாராலையும் பிரிக்க முடியாது. நீங்க தான் என் அம்மா. ஆமாண்டி தங்கம், நான் தான் உன் அம்மா. இனிமே எக்காரணத்து கொண்டும் நான் உன்னை பிரியவே மாட்டேன். உன்னை வெளியே எங்கேயும் அனுப்பவும் மாட்டேன். செல்லம். மாரியை நினைக்கும் போது ஒரு தாயாக என் மனம் வலிக்கிறது பிரபு. ஒரு தாய் தான் பெற்ற குழந்தையிடம் நான் தான் உன்னை பெற்ற தாய் என்ற உண்மையை சொல்ல முடியாமல் தவிப்பது எவ்வளவு வேதனை. நமது நரகத்தில் கொடுக்கும் தண்டனையை விட இது மிகவும் கொடுமையானது. இதில் என் கையில் எதுவும் இல்லை தேவி. விதி வலியது. தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும். ஒரு நாள் தர்மம் வென்றே தீரும். ரியலி யூ ஆர் கிரேட். தேவி வயசுல நான் இருக்கும்போதுதான் எங்க அம்மா இறந்து போனாங்க. அப்பா தான் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாரு. இப்போ அவரும் இல்ல. எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துருச்சு. சிஸ்டர், இவ உங்களோட ஓவரா நடிக்கிறா சிஸ்டர். பேசாம இரு. உங்க வைஃப் போனதுக்கு அப்புறம் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம குழந்தைய பாத்துக்கிறீங்க. எவ்வளவு தங்கமான மனசு உங்களுக்கு. சிஸ்டர், சென்டிமெண்டா பொளக்குறா சிஸ்டர். உங்கள மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க மாறி கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்ன கூட இருந்து வாழ லக்கு இல்லாம போயிடுச்சு. எப்படி பின்றா பாருங்க. அப்படியே சின்ன வயசுல என்ன பார்த்த மாதிரியே இருக்கு. தேவிமா, சிஸ்டர், விஷயம் தெரியாம பாண்டுகிட்ட வாய விட்டுறப்பறம் கட் பண்ணி கூட்டு போங்க சிஸ்டர். சூர்யா, புஷ்பாவை எந்த ரூம்ல தங்க வைக்கட்டும்? நீங்க பார்த்து எங்க வேணாலும் தங்க வைங்கம்மா. எதுக்கு என்கிட்டலாம் கேக்குறீங்க? ஆமா சிஸ்டர், கெஸ்ட நீங்க கூட்டு போங்க சிஸ்டர். மாப்பிள்ளை கிட்ட இதெல்லாம் போய் கேப்பீங்க. புஷ்பா, வாமா. மாப்பிள்ளை மேல கொண்டு போய் சேர்த்துட்டு சரி வரேன். மாமா. மேல போங்க பியூட்டி. பார்த்து தடிக்கிற போது. தேவிமா குரல் கேக்குது. துர்காமா, என்ன யாரையும் காணோம்? துர்காமா, அம்மா. தேவி, வா. அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? என்ன விஷயம்? எங்க வீட்டுக்கு புஷ்பான புதுசா ஒரு ஆன்ட்டி வந்திருக்காங்க. அப்படியா? யார் அது? என்ன விஷயமா வந்திருக்காங்க? சூர்யா டாடிய கல்யாணம் பண்ணிக்க வந்திருக்காங்க. என்ன சொல்ற தேவி? மாயாவும் அந்த புஷ்பாவும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. அங்க என்ன நடந்ததுன்னா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சூர்யாவை மயக்கி அவனை நீ உன் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். எப்படியாவது சூர்யாவை உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். எதிர் வீட்டுல இருக்கிற அந்த துர்கா இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க கூடாது. அவ்வளவுதான். அவங்க ரூம்குள்ள பேசிக்கிட்டத நான் வெளியில நின்று கேட்டேன். நான் கேட்டது அவங்களுக்கு தெரியாது. தேவி, இப்ப நீ என்கிட்ட சொன்ன இந்த விஷயத்த வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, சரியா? சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். குட் கேர்ள். என்ன பொறுத்த வரைக்கும் மாரியம்மாக்கு அப்புறம் நீங்க தான் என்னோட அம்மா. நீங்க தான் சூர்யா டாடியை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை தவிர வேற யாரையும் நான் அம்மாவா ஏத்துக்க மாட்டேன். சரி, நீ தைரியமா இரு. அவங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். சரி, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன். ம்? ம்.
அம்மா, நான் எந்த ஜென்மத்துல யாருக்கு என்ன பாவம் பண்ண? எதுக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனை? கண்ணுக்கு நிறைஞ்ச கணவர், அழகான என் குழந்தை, 2 பேரும் என் கண்ணெதிரில இருந்தோம். அவங்களை என்னால சொந்தம் கொண்டாட முடியலையே. ஒரு பொண்ணுக்கு இதை விட நரக வேதனை வேற எதுவுமே இருக்க முடியாது. என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் புள்ளையும் புருஷனும் தான் உலகம். அவங்களுக்காக வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா எதுக்காகவும் அவங்கள மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சார் கிட்ட இருந்தும் என் குழந்தை கிட்ட இருந்தும் என் வாழ்க்கையை பறிச்ச அந்த தாரா இன்னும் மாறவே இல்ல. எங்க இருந்தோ ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து என் ஹஸ்பண்ட் சாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சதி திட்டம் போட்டுட்டு இருக்கான். என் குழந்தை அதை கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்றா, என் குழந்தைக்காகவும் என் ஹஸ்பண்ட் சாருக்காகவும் தானே நான் யமதர்மன் கிட்ட போராடி துர்கா உடம்புல பூலோகம் வந்தேன். இதுக்கப்புறமும் நான் யாருங்கிற உண்மையை மறைச்சு வாழ்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்கு? நான் இப்பவே போய் ஹஸ்பண்ட் சார் கிட்ட, நான் துர்கா உருவத்துல இருக்கிற மாரி, உடல் தான் துர்காவோடது, உயிர் உங்களோட மாரியோடதுன்னு நான் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். தாராவோட சதி திட்டத்துல இருந்து என் ஹஸ்பண்ட் சார நான் காப்பாத்த போறேன். அப்பதான் நான் துர்கா உடம்புல வந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். நீதான் அதுக்கு எனக்கு சக்தியை கொடுக்கணும். மாரி, உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனால் தேவ ரகசியத்தை வெளியில் சொல்லக்கூடாது. அது உன் உயிர் இருக்கிற உடம்புக்கு ஆபத்தில் முடியும். அதன் பிறகு நீ இந்த பூலோகத்தை விட்டு யமலோகம் வர நேரிடும். அப்படி நடந்தால் உன் கணவனையும் குழந்தையும் எப்படி காப்பாற்ற முடியும்? அப்ப இந்த உண்மையை நான் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? இந்த வேதனையை என்னால எப்படி தாங்கிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீ சொல்வது சரிதான் மாரி. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு. நான் சித்திர விசித்திர குப்தனை வரவழைத்து கலந்து ஆலோசித்து மாற்று வழி ஏதாவது இருக்கிறதா என்று கண்டுபிடித்து சொல்கிறேன். அதுவரை தேவ ரகசியத்தை நீ காப்பாற்ற வேண்டும். மாரி, உன் கணவன், உன் குழந்தை, உன் வீடு. அதனால் நீ எதற்கும் தயங்க வேண்டாம். அந்த தாராவுடைய திட்டங்கள் எதுவாயினும் அதற்கு சரியான பதிலடி கொடு. திருப்பி அடி. சரியாகச் சொன்னாய் தேவி. பொறுமையாக இரு என்று சொன்னால் வேடிக்கை பார்த்துக் கொண்டு அமைதியாக இரு என்ற அர்த்தம் அல்ல. நிதானமாக எதிரியை நிலைகொள்ள வைப்பது என பொருள் கொள்ள வேண்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.